ஒரு மரத்த காப்பாத்துறதுக்கு ஒரு பெண் இந்த அளவுக்கு போராடுவாங்களா அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு பெண் 2 வருஷமா அந்த மரத்திலே வாழ்ந்து அந்த மரத்த காப்பாத்திருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கலிஃபோர்னியால வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்வுட் மரம்ன்றது ரொம்ப அளவுக்கு ஃபேமஸ். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 180 அடி உயரம் வரைக்கும் வளரும். கிட்டத்தட்ட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, 80 அடி வரைக்கும் இந்த மரத்தோட அகலம் இருக்கும். இந்த மரத்தோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 1000ல இருந்து 2500 வருஷம் வரைக்கும் இந்த மரம் வாழும். கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியால ரொம்ப அளவுக்கு ஃபேமஸ். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பனை மரம் எந்த அளவுக்கு ஃபேமஸோ, அதே மாரி அதிகமா இந்த மரம் வந்து கலிஃபோர்னியால வளரும். இந்த மரத்தெல்லாம் அழிச்சு நல்ல லாபத்தை ஈட்டணும்னு சொல்லி ஒரு கம்பெனி கலிஃபோர்னியால உள்ள இறங்குது. இந்த கம்பெனி யாருன்னா, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, மரத்தெல்லாம் அழிச்சு அதுல இருந்து பர்னிச்சர் செஞ்சு மக்களுக்கு வித்து அதுல லாபத்தை பாக்குறது தான் இந்த கம்பெனியோட வேலை. இந்த கலிஃபோர்னியால வந்து மரங்கள் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சு அந்த கம்பெனி அங்க உள்ள வந்து இந்த மரத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் வந்து நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அதுல நம்ம ரியல் ஹீரோ, அதாவது ஜூலியா பட்டர்ஃப்ளை ஹில், இவங்களும் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1997ல வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. அதாவது எவ்வளவோ போராட்டம் பண்ணி இந்த கம்பெனி இந்த மரத்தை அழிக்கிறத ஸ்டாப் பண்ணல. இருந்தாலும் இந்த போராட்டம் அவங்களுக்கு பலனடையல. பலனடையலன்னு தெரிஞ்சு ஜூலியா பட்டர்ஃப்ளை ஹில் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, 1997ல ஒரு நூதனமான போராட்டம் முன்னெடுக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மரத்து மேலே ஏறி போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்த அந்த கம்பெனி, ஓகே நார்மலான போராட்டம் தான் இறங்கிருவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அசால்ட்டா விட்டுருக்காங்க. ஆனா இந்த போராட்டம் பெரிதளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தனால இவங்க அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கவே இல்லை. ஓகே, இந்த போராட்டம் வந்து முன்னாடி இருந்த ஒரு போராட்டத்தோட இந்த போராட்டம் பெரிதளவு பேசப்படுறதுனால அவங்க அந்த மரத்திலேயே வாழலாம், இந்த கம்பெனியை நம்ம ஊரை விட்டு துரத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அந்த மரத்திலே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த போராட்டம் பண்ணவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டென்ட் போட்டு மரத்திலே டென்ட் போட்டு சோலார் பேட்டரி வச்சு சமைச்சு சாப்பிட்றதும் சரி, சார்ஜ் யூஸ் பண்ணிக்கிறதும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மரத்திலே தான் செஞ்சிருக்காங்க. மரத்திலேயே வந்து எல்லாமே பண்ணி அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த கம்பெனி இவங்களை மேலே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல போய், ஏன்னா அது 200 அடி உயரம், ஹெலிகாப்டர்ல போய் அந்த பெண்ணை வந்து பயமுறுத்துறதும் சரி, அவங்க போட்டிருக்க டென்ட்டை கட் பண்றதும் சரி, மழை வர்றதும் சரி, பனி புயல் எல்லாத்துலயுமே அந்த பெண்ணை கீழே இறங்காம அங்கேயே இருந்திருக்காங்க. எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எங்க மரத்தை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து அந்த கம்பெனி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, நாங்க மரத்தை வெட்ட மாட்டோம்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்து இறங்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பயும் அவங்க இறங்கல. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் பெரிதளவு பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 738 நாள் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த நாட்டு அரசு அந்த கம்பெனிக்கு அந்த உரிமத்தை ரத்து பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டுறதை ஸ்டாப் பண்றாங்க. இருந்தாலும் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. திரும்ப நம்ம இறங்குனதுக்கு அப்புறம் திரும்ப மரத்தெல்லாம் வெட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு ஒப்பந்தம் போடணும் அவங்க கூட. இனிமேல் அந்த கம்பெனி வந்து அந்த மரத்த வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி, அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணுட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது நாங்க வந்து இனிமேல் அந்த மரத்த வெட்ட மாட்டோம். நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி, அந்த பெண்ணுட்ட சமாதானமா போயிடுறாங்க. கடைசியில அந்த பெண் இறங்கி வந்துடுறாங்க. இந்த போராட்டம் பெரிதளவு வெற்றி அடையுது. அந்த கம்பெனிக்கு மரங்கள் எதுவுமே கிடைக்காதனால, அந்த கம்பெனி ரொம்பவே திவால் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஒட்டுமொத்தமா அந்த கலிபோர்னியா விட்டு கிளம்புறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண், ஒரு ஆண் எத நினைச்சாலும் கண்டிப்பா முடிக்க முடியும். அது இல்லாம இந்த உலகம் வந்து நம்மளுக்கானது உலகம் மட்டும் கிடையாது. பறவைகளுக்கான உலகம், மரங்களுக்கான உலகம், பூச்சிகளுக்கான உலகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கானது மட்டும் கிடையாது. நம்ம வாடகைக்கு இருக்கிற அந்த உலகம். அதாவது நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரு வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மரங்களை வெட்டாம பாதுகாப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.